ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவி ஆரி டிசைனர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு கிராண்ட் ஸ்லீவ் டிசைன் தான். ஸ்லீவில் கிராண்டாக போட்டிருக்கிறது எப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 லைன் ஜரியில் போட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு நம்பர் 4 சைஸில் பெரிய பீடு ஒரு லைன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்டோன் செயின். எப்பவும் போல் அந்த ஸ்டோன் செயின் ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ஒரு 1.5 இன்ச்சு கிட்ட சுகர் பீடு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோன் செயின் வச்சுட்டு திரும்ப அந்த நம்பர் 4 பீடை வச்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு வச்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு நெக்லைனில் இந்த டிசைன் தான் வேணும் வைக்கணுன்றது இல்லை, நீங்கள் வேறு எதுனா கூட மாற்றியும் கூட வைக்கலாம். சரிங்களா? பெரிய பீடு வைக்காமல் ஸ்டோன் செயின் வைக்காமல் பெரிய பீடு சுகர் பீடு இதோட நிறுத்திக்கிறது, அந்த மாதிரி என்ன நெக்லைன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசைன் ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டேன். டிசைனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோபுரம் டிசைன் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே கொடி கொடியாக இருக்கும். இந்த டிசைன் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த கோபுரத்துக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்பர் 3 பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் வைக்கிறேன். ஸ்டோன் செயின் வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப நம்பர் 3 பீடையே ஒரு லைன் வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இந்த இதுக்கு அந்த கோபுரம் ஷேப்புக்கு அந்த 3 லைன் மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா செக்குடு டிசைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு சுகர் பீடு வச்சுக்கிறேன். சுகர் பீடு அந்த செக்குடு ஃபுல்லாகவுமே இந்த கிராஸு திரும்ப ஆப்போசிட் கிராஸு அப்படி ஃபுல்லாக செக்குடுக்கெல்லாம் போட்டுட்டு அதோட 4 கார்னர் வரும் இல்லைங்களா, அதில் நம்பர் 3 சைஸ் பீடு ஒரு பீடும் சுகர் பீடுமா வச்சு அரும்பரும்பாக இருக்கிற மாதிரி போட்டு அது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்பர் 3 பீடு வச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய பீடு நம்பர் 4 பீடு வச்சுட்டு கேப் பார்த்திங்கன்னா 2 சுகர் பீட் லைன் இருக்கிற அளவுக்கு கேப் விடணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கிறது தெரியுது இல்லைங்களா. இப்போ 2 இந்த ரவுண்ட் பீடுக்கு ஒரு லைன், அந்த ரவுண்ட் பீடுக்கு ஒரு லைன் இருக்கிற அளவுக்கு கேப் இருக்கணும். அந்த மாதிரி வச்சு அந்த பெரிய பீடு ஃபுல்லாகவும் போட்டு வச்சு ஃபுல் அந்த ஷேப்புக்கு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சுகர் பீடு ஆஃப் சர்க்கிளில் போட்டிருக்கேன். அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே கொடி இருக்குது இல்லைங்களா, கொடியில் ஷோல்டர் கிட்ட ஒரு ஃப்ளவர் இருக்கும், மீதி எல்லாமே கொடி தான். அந்த ஷோல்டர் கிட்ட மட்டும் ஒரு ஃப்ளவர் இருக்கும். அதுக்கு ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீடு வச்சுட்டு அந்த ஃப்ளவர் ஃபுல்லுத்துக்குமே சுகர் பீடு அவுட்லைன் பண்ணியிருக்கேன். இந்த கொடி இருக்குது இல்லைங்களா, கொடிக்கெலாம் நம்பர் 3 பீடு வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சுகர் பீடை கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை கலர் பீடு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இதுக்கு அந்த மாதிரி என்ன வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. நான் கொடிக்கு இந்த மாதிரி நம்பர் 3 சைஸ் பீடு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொடியில் லீஃபு கொம்பு டிசைன் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கு. அந்த கொம்புக்கு இப்போ போடுறது கொம்புக்கு போட்டுட்ருக்கேன். போட்டுட்டு கொம்போட எண்டில் ஒரு நம்பர் 3 சைஸ் பீடு வச்சு நாட் போட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நாட் போட்டுட்டு அதில் இருக்கிற ஒரு லீஃப் ஃபில் பண்ணி காட்டுறேன். அந்த லீஃபுக்கு ஃபுல்லாகவே அவுட்லைனும் சரி, அதுக்குள்ளே ஃபில் பண்ணுறதுமே அந்த சுகர் பீடை வச்சே ஃபில் பண்ணிக்கணும். சரிங்களா? ஃபுல்லாகவே எல்லாமே சுகர் பீடு ஒர்க்கு தான். அந்த கொம்புக்கு லீஃபுக்கு இதுக்கு மேலே இருக்கிறது அந்த கொடியெல்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்திங்கன்னா லீஃபும் கொம்பும் தான் இருக்கும். ஃபுல்லாக எல்லாத்துக்குமே சுகர் பீடு வச்சுக்கலாம், கேப் இல்லாமல் வச்சுக்கணும். இருக்கிற கேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த லீஃபோட கேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைனோ இல்லை 2 லைனோ அந்த மாதிரி சுகர் பீடு வச்சு லீஃப் ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ளவருக்குள்ளே ஃப்ளவருக்கு இந்த பெட்டல்ஸுக்கும் சுகர் பீடுலேயே தான் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா த்ரெட்டில் கூட ஃபில் பண்ணலாம். சரிங்களா? இது ஃபுல்லாகவே நான் பீட் ஒர்க்காக இருக்கணும்னு சொல்லிவிட்டு பீட்லேயே ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். வேணும்னா நீங்கள் த்ரெட்டில் கூட ஃபில் பண்ணலாம். ஃப்ளவருக்கு த்ரெட்டில் போடலாம், லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு, இல்லாட்டி லோட் ஸ்டிச்சு, இல்லைன்னா
ஃப்ரெஞ்ச் நாட்டு அந்த மாதிரி ஏதாவது போட்டு கூட ஃபில் பண்ணலாம். உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அது மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற எல்லா இடத்துக்குமே ஃபில் பண்ணிக்கலாம். அந்த கொடி ஃபுல்லாக போட்டிருக்கேன் பாருங்கள். ஸ்லீவோட ஃபுல் இடத்துக்கும் கொடி போட்டிருக்கேன். அந்த கொடியில் இருக்கிற எல்லா லீஃபுமே உங்களுக்கு சரியாக இந்த சவியாரி டிசைனர்ஸ் போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் ட்ரேசிங் இருக்கிறது. அந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ்லையுமே இருக்கும். எல்லாத்துக்குமே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இந்த கோபுரம் டிசைன் இருக்குது இல்லைங்களா, இதில் அந்த பீடு லாஸ்ட்டாக வச்சோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி 7 பீடு இருக்குது. 7 சுகர் பீடு வச்சுட்டு ஒரு பெரிய பீடு வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அதுவும் நம்பர் 3 சைஸ் பீடு வச்சு தான் நாட் போட்டுக்கிறேன். அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஜரியில் அவுட்லைன் பண்ணுறேன். எல்லாம் இந்த கொடி லீஃப் அது எல்லாத்துக்குமே ஜரியில் அவுட்லைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கலரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு அவுட்லைனை ஆப்போசிட் கலரில் போட்டு ஃபில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்லீவும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைன் தான். இந்த டிசைன் நிறைய பார்த்துருப்பீங்க. சேம் அதே தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே பீட்லேயே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கேப் இருக்கிற இடத்துலலாம் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் நெக்கு, இது பேக் நெக்கு. இந்த பேக் நெக்கு இந்த அளவுக்கு போட்டதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் புட்டா எதுவும் போட வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதனால் வீடியோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லீவில் ஃப்ளவர் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த ஃப்ளவரையே நெக்கு சுற்றி இருக்கிற மாதிரி அங்கங்கே ஒன்று இருக்கிற மாதிரி வச்சு அதை போட்டிருக்கேன். நான் அது உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணும்போது ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைனோட ஸ்லீவும் பேக் நெக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.